தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்று கரூர்ல நடக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சியில ஏற்கனவே அவரை பார்க்க வந்த கூட்டத்துல நெரிசல்ல 41 உயிர் போனது இல்லையா? அந்த 41 குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுக்கறதா இன்று நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு கரூர்ல. இந்த நேரத்துல ஒரே ஒரு கருத்தை மட்டும் பதிவிட விரும்புறேன். இப்ப நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய வயசு 42. நான் டிகிரி முடிச்சு கிட்டத்தட்ட 20 வருஷம் தாண்டிடுச்சு. 2008ல் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேன். 2009ல் எஜுகேஷன் முடிச்சிருக்கேன், பிஎட் முடிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்து எம்எஸ்சி கரஸ்ல முடிச்சிருக்கேன். 3 டிகிரி படிச்சுட்டு 10 வருஷமா பார்த்தோன்னா டெட்டு, டிஆர்பி, டிஎன்பிசி இந்த மாதிரி எல்லா தேர்வும் எழுதி கிட்டத்தட்ட பார்த்தா 35 வயசு வரைக்கும் அதிலே இருந்து எந்த ஒரு பணிக்கும் போக முடியல. ஏன்னா நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது தேர்வு வராது. நம்ம எங்கேயாவது நம்மளுடைய பழைப்பை தேடி எங்கேயாவது கஷ்டப்பட்டு பட்சத்தில் திடீர்னு தேர்வு வரும். அது தேர்வு பார்த்தீங்கன்னா அடிக்கடியில் வைக்க மாட்டாங்க. ஒரு தேர்வு வந்தால் அடுத்த தேர்வு அதாவது பணிக்கான தகுதி தேர்வு பார்த்தீங்கன்னா 5 வருஷமோ 4 வருஷமோ அது மாதிரி லேட் ஆகும். அந்த மாதிரி நான் படிச்சு முடிச்சதுல 10 வருஷத்துல எந்த ஒரு தேர்வும் உடனே வைக்கல. எப்போ டைம் வைப்பாங்க. அந்த அரசு பணி தேர்வில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மதிப்பெண்கள்ல தவற விட்டுட்டேன். ஓகேங்களா? ஆனா அந்த தேர்வுக்காக காத்துக்கிட்டு இருக்க முடியல. 10 வருஷம் காத்திருந்தேன், அதுக்கப்புறம் காத்திருக்க முடியல. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, என்னுடைய பொருளாதாரம் பின்தங்கி இருக்கு. என்னோட 10 வயசு சின்னவன், ஒண்ணுமே படிக்காதவங்க, நான் தப்பா சொல்லல, படிக்காதவங்க கூட பொருளாதாரத்துல உயர்ந்திருக்காங்க. எப்படி உயர்ந்திருக்காங்க? அவனுக்கு கைத்தொழில் இருக்கு, சம்பாதிக்கிறான், பைக் வச்சிருக்கான், நல்லா வீடு கட்டிருக்கான், கையில் நல்லா ஸ்மார்ட் போன்லாம் வச்சிருக்கான். என்னோட 35 வயசுல என்கிட்ட ஒரு பைக் இல்லை, சாதாரண ஒரு சைக்கிள் தான் வச்சிருக்கேன், வீடு இல்லை, கையில ஒரு மொபைல் இல்லை. அந்த மாதிரி நிலையில் தான் ஒரு தனியார் பணியில செஞ்சுட்டு இருந்தேன். பார்த்தேன் 10 வருஷம் அரசு பணிக்காக தேர்வு எழுதினோம், காத்திருந்தோம். இதுக்கப்புறம் அதை காத்திருந்தா எந்த ஒரு புரோஜனமும் இல்லைன்னு நினைச்சிட்டு அதை தூக்கி வாரம் வச்சுட்டு கைத்தொழில் எடுத்தேன், வேலை செஞ்சேன். இன்னைக்கு நான் ஒரு ஆள் நல்லா இருக்கேன். ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, நான் இவ்வளவு படிச்சுட்டு ஒரு 10 வருஷமா தனியார் பள்ளியில வேலை செஞ்சுட்டு இன்னைக்கு நான் பெயிண்ட் அடிக்கிறேன்னா, அதை பார்க்குற இளைஞர்களாகட்டும், வருங்கால மாணவர்களாகட்டும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அண்ணனுக்கே வேலை கிடைக்கல, இவரை படிச்சிருக்காரு, இவ்வளவு பெரிய ஆளு, இவருக்கே வேலை கிடைக்கலாம், நம்மளுக்குள்ள எங்க கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு மனப்பான்மை நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே அப்படி ஒரு மனப்பான்மை இருக்கு. யாரும் சரி வர படிக்கிறது கிடையாது. யாரும் பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி கூட முழுசா முடிக்கிறது கிடையாது. அந்த மாதிரிதான் இருக்கு. படிச்சவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேலையை கொடுக்கணும், தகுதி வாய்ந்தவங்களுக்கு வேலையை கொடுக்கணும். அதை கொடுக்காம கரூர்ல 41 பேருக்கு வேலை கொடுக்க போறேன்றீங்க. சரி கொடுங்க. நாங்களும் படிச்சுட்டு 25 வருஷமா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல பதிவு பண்ணிக்கிறேன்ல, 25 வருஷமா ரினியூல் பண்ணிக்கிட்டு வேலை வாய்ப்பு அலுவலகத்துல பதிவு பண்ணியிருக்கோம். எங்களை மாதிரி ஆளுங்களும் கொஞ்சம் பேர் வேலை கொடுக்கலாம். இப்ப நான் பாத்தீங்கன்னா ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கு என்ன காரணம்? என்னுடைய கைத்தொழில் தான். நிறைய பேர் 40 வயசு இல்ல 50 வயசு கடந்தவர்களும் இன்னைக்கும் ஒரு அரசு பணியில போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாழ்க்கையில எந்த ஒரு சுகமும் கிடையாது, எந்த ஒரு பலனும் கிடையாது. அதாவது 40 வயசு 50 வயசுல இன்னைக்கும் படிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்காம தேர்வுன்னு உட்காந்துக்கிறாங்க. கல்யாணமும் இல்லை, அவங்களுக்கு வாழ்க்கை துணையும் இல்லை, எந்த ஒரு பொருளாதாரமும் இல்லை, வீடும் இல்லை. எல்லாரும் படிச்சவங்க போற பேரும் என்ன சொல்றது, பைத்தியக்கார மாதிரி நடுத்தவர்கள் அலைஞ்சிட்டு இருக்கான். அது எல்லாம் நீங்க சர்வே எடுத்து பார்த்துருப்பீங்களா? எவ்வளவு பேர் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாம சொல்லி பார்த்துருப்பீங்களா? அவங்களுக்கெல்லாம் பணி மூப்பு அடிப்படையிலையோ இல்ல தகுதி தேர்வு அடிக்கடி வச்சியோ அவங்களுக்கு பணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை பத்திலாம் யோசிக்காம உங்களை பார்க்க வந்த கூட்டத்துல செத்தவங்களுக்கு 41 குடும்பங்களுக்கு அரசு பண்ணி தரேன்னு சொல்றீங்களே, அப்ப எனக்கு வேலை வேணும்னா நானும் கூட்டத்துக்கு நானும் ஒரு 2 பேருக்கு சாவடிக்கணுமா? அப்ப எனக்கு வேலை கொடுப்பீங்களா? என்ன நடக்குது ஒன்றும் புரியல. நான் உனக்கு குறை சொல்ல விரும்பல. நான் இப்படி பேசுறேன்னா என்னுடைய ஆதங்கம். நான் 3 டிகிரி படிச்சுட்டு எங்கள் கிராமத்துல நான் தான் முதல் டிகிரி, எங்க கிராமத்திலே முதல் டிகிரி, அதுவும் சென்னை வரைக்கும் போய் ஒரு கிராமத்துல திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பணத்தூர் வட்டம் கோனூர் ஒரு கிராமத்துல இருந்து 2005ல் போய் சென்னையில போய் படிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. 2005ல் போயிட்டு 2008ல் 3 வருஷத்துல பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் கரண்ட் இயர்ல அப்படியே 3 வருஷத்துல முடிச்சுட்டு வந்தேன். 3 வருஷம் தான் முடிச்சுட்டு வந்தேன். கரெக்டா 3 வருஷத்துல படிச்சு முடிச்சுட்டு வந்தேன். அந்த தேர்வுல பார்த்தோன்னா கிட்டத்தட்ட என்னுடைய குரூப்ல மேக்ஸ் குரூப்ல 60 பேர் எக்ஸாம் எழுதுறோம். அதுல 10 பேர் தான் ஆல் கிளியர். அதுல நானும் வரத்தேன். அப்படிதான் படிச்சுட்டு வந்தேன் நானு.
அதன் பிறகு பிஎட் படித்தேன். பிஎட் முதல் வகுப்புல பாஸ் பண்ணி வந்தேன். இப்படிலாம் வந்து எனக்கு சரியான நேரத்துல அரசு பணிக்கான தேர்வு வராத காரணத்தால இன்னைக்கு நான் ஒரு பெயிண்டரா இருக்கிறேன். இப்ப நான் 25 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து என்னுடைய 3 டிகிரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரினியூல் பண்ணிட்டு தான் வரேன். எனக்கு வந்து எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கிறதால எனக்கு வந்து இன்னைக்கு இது நீங்க சீனியர்ல போட்டாலும் எனக்கு இன்னைக்கு வேலை கிடைக்கும். நான் 2002ல இருந்து இன்னி வரைக்கும் நான் வந்து ரினியூல் பண்ணிட்டு வரேன். 2002 10th பண்ணியிருக்கேன். 2008ல டிகிரி பண்ணியிருக்கேன். 2009ல பிஎட் பண்ணியிருக்கேன். இப்படி ஒவ்வொரு படிப்பும் அந்தந்த காலத்தில் பதிவு பண்ணி தொடர்ந்து ரினியூல் பண்ணிட்டு வரேன். எனக்கு அந்த அடிப்படை வேலை தான் எனக்கு வேலை கிடைக்கும். இதெல்லாம் நீங்க பார்க்காம என்னை விட்டுருங்க. நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி 40, 50 வயசு ஆன பிறகும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னை விடுங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு கைத்தொழில் இருக்கு. நான் எப்படியோ வந்து என்னோட திசையை நான் மாத்திட்டு போயிட்டு இருக்கிறேன். 40 வயசு 50 வயசு ஆனவங்களும் இன்னைக்கும் தேர்வு எழுதி பாஸ் பண்ணி எப்படியாவது ஒரு வேலையை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணலாம், லைஃப்ல செட்டில் ஆகணும்னு பார்க்குறாங்கல்ல. அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சீனியர்ல போடுங்க. கொஞ்சம் பேருக்கு சீனியர்ல வேலை போடுங்க. சில பேருக்கு தேர்வு வச்சு போடுங்க. 2த்தையும் செய்யுங்க. ஏன்னா நீங்க 40 வயசு 50 வயசு கடந்தவங்களாம் நீங்க தேர்வுக்காக படிச்சுட்டு இருக்க முடியாது. சரிங்களா? அவங்களாம் வந்து தகுதி இல்லைலாம் நினைக்காதீங்க. எல்லாருக்குமே தகுதி இருக்கு. 3, 4 டிகிரி படிச்சவங்களுக்கு தகுதி இல்லாமலாம் இல்லை. தகுதி இருக்கு. அப்படி தகுதி பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடியோ தகுதி தேர்வோ அல்லது டெட்டோ டிஎன்பிசி ஏதோ ஒரு தேர்வு எழுதி வேலைக்கு போயிருப்பாங்கல்ல. அவங்களுக்கு இன்னைக்கு நீங்க அந்த தகுதி தேர்வு வச்சா அவங்க அந்த தகுதி தேர்வுல பாஸ் பண்ணுவாங்கன்றீங்களா? சொல்லுங்க. அந்த தகுதி தேர்வு வந்து எல்லாருமே பாஸ் பண்ண முடியாது. ஆனா மாணவர்களுக்கு என்ன சொல்லணும், ஒரு அரசு தொழில் என்ன வேலை செய்யணுமோ அதுக்கான தகுதி வந்து அவங்களுக்கு இருக்கும். எதை வந்து மெயின்ல வச்சுக்கணுமோ அதை தான் மெயின்ல வச்சுக்க முடியும். காலத்துக்கு வந்து படிச்ச புத்தகத்தை எல்லாத்தையும் மண்டையில போட்டு கொஞ்சம் தான் பைத்தியக்காரனா தான் இருக்கணும். படிச்சவங்களுக்கு வந்து வேலை கொடுத்தா தான் நாடு முன்னேறும். படிச்சவங்களுக்கு வேலை கொடுத்தா தான் இளம் தலைமுறைகள், இளம் மாணவர்கள்லாம் வந்து பார்த்தோன்னா, ஏற்கனவே படிச்சு இந்தந்த துறையில இந்தந்த இடத்துல வேலையில இருக்காங்க. அப்போ நாமளும் இந்த மாதிரி இந்த படிப்புலாம் படிச்சா இந்தந்த இடத்துக்கு போகலாம், இந்தந்த வேலைக்கு போகலான்ற ஒரு எண்ணம் வரும். படிச்சவங்க பூரா பேரும் பைத்தியக்காரனாகவும் பெயிண்ட் அடிச்சுக்கணும், மேஸ்திரி வேலை செஞ்சுக்கிட்டோம், இல்லை ஏதோ ஒரு கைத்தொழில் செஞ்சுக்கிட்டோம், இல்லை வேலை வாய்ப்பே இல்லாமல் நடுத்தர அலைஞ்சிட்டு இருந்தா வரும் சமுதாய மக்கள், மாணவர்கள் வந்து எப்படி வந்து படிப்பாங்க? எப்படி வந்து படிக்கிறதுன்னு ஒரு எண்ணம் வரும். உன்னை பார்க்க வந்தவங்களுக்கு 41 பேருக்கு வேலை கொடுக்க வரேன்னா என்ன அர்த்தம் இது? உங்களை பார்க்க வந்த குடும்பத்துல 41 பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வேலை கொடுக்குறேன்னா, அப்ப நாங்களாம் எங்க போறது? நாங்களாம் எங்க போய் சொல்றது? கிட்டத்தட்ட எனக்கு இப்ப 42 வயசு ஆகுது. 25 வருஷமா ரினியூ பண்ணிட்டு வரேன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல. இன்னி வரைக்கும் இந்த மாதிரி ஆதுங்க நான் பேசினதே கிடையாது. வேலையில நான் கஷ்டப்பட்டதும் கிடையாது. இன்னைக்கு நான் பேசுறேன்னா, என்ன மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணுங்க. எங்களை மாதிரி படிச்சவங்களுக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலியமா கொஞ்சம் வேலையை போறதுக்கான முயற்சி எடுங்க. நன்றி.